நிகிதா, டெல்லியில் தொடங்கிய போராட்டம் இப்பொழுது நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்ட காட்சியானது பீகார் மாநிலம் பாட்னாவில் அங்கு கரப்பான் பூச்சி கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர் போராட்டங்கள் நாடு முழுவதும் எடுத்திருக்கின்றன. பீகார் தலைநகர் பாட்னாவில் இப்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற விவகாரம், டெல்லியில் இளைஞர்கள் போராட்டத்தில் தடியடி நடத்தி இளைஞர்களும் பெண்களும் படுகாயம் அடைந்த அந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்கான காரணம் குறித்தும் அதற்கு கண்டனம் தெரிவித்தும் பீகாரிலும் பல்வேறு இடதுசாரி மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவிலும் இந்த போராட்டம் இப்போது நடைபெற்று வருகிறது. இதே போல சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும், சென்னை மற்றும் பெங்களூர், இது போல ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களிலும் மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. சென்னையிலும் தியாகராய நகர், ராயப்பேட்டை மற்றும் எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டம். இதே போல பீகார் மாநிலம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் மாணவர் அமைப்புகள் நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி தொடர்பாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்ட களத்தின் தொண்டர்கள் மீது காவல்துறையினர் தடியடி பிரயோகம் நடத்தியது, கண்ணீர் புகை குண்டு வீச்சுகளை நடத்தியது ஆகியவற்றை கண்டித்தும் இன்று 3வது நாளாக நாடு தழுவிய போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மீண்டும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து கூடுதலாக காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் மீண்டும் முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டு போராட்ட களத்திற்கு மற்ற இளைஞர்கள் வருவதை தடுக்கும் நோக்கிலும் அந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது என்பதாலும் டெல்லியை ஸ்தம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மற்ற மாநிலங்களில் இருந்து டெல்லிக்குள் வருவதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த போராட்டங்கள் விரிவடைந்திருக்கிறது. கரப்பான் பூச்சி கட்சியினரின் போராட்டம் நாடு முழுவதும் பரவி இருப்பதை ஒட்டி இப்போது ஒட்டுமொத்த தேசமே நீட் தேர்வுக்கு எதிராகவும், நீட் வினாத்தாள் மோசடிக்கு எதிராகவும், நீட் தேர்வால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள மாணவர்கள் மற்றும் மாணவர் சங்கத்தினர், இளைஞர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு அமைப்பினரும் ஒன்றிணைந்து இப்போது போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். இதனால் நாடு முழுவதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மாணவர் போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியை ஒட்டியுள்ள பல்வேறு மாநிலங்களிலும், உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப், ஹரியானா